யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்டங்கள் தமிழ்நாட்டிலே அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 60 மாவட்டங்களிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு நடந்தது. இந்த கூட்டத்திலே பல்வேறு முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் சார்பாக பயிலரங்கம் பழவேற்காட்டிலே நடத்துவதற்கும் வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி சென்னை ராயபுரத்தில் நடக்கக்கூடிய மாணவரணியினுடைய பயிலரங்கத்தில் இந்த மாவட்டத்திலிருந்து அதிகமான நபர்கள் பங்கேற்பதற்கும் முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த வருடம் துவக்கத்திலே நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே அதிகமான பிரதிநிதிகளை திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதென்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். தாவேக ஆட்சியிலே சிறுபான்மை சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து வருகின்றார்கள். ஹஜ் மானியம் 35,000 ரூபாயை உயர்த்தியது, பள்ளிவாசல், தர்கா, தேவாலயங்களுக்கு பராமரிப்பு நிதியை உயர்த்தி கொடுத்தது, மகளிர் சுயஉதவி குழுக்கு நிதியை உயர்த்தி கொடுத்தது, இஸ்லாமிய தமிழறிஞர்களினுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கியது, கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவருடைய பெயரில் ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று விருது வழங்கப்படும் என அறிவிப்பு செய்தது என பல்வேறு நன்மையான பயனளிக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 27ஆம் தேதி சிறுபான்மை மானிய கோரிக்கைகளை சிறுபான்மை சமுதாயத்திற்குண்டான முன்னேற்றத்திற்குண்டான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. தாவேக ஆட்சி சிறுபான்மை சமுதாயத்திற்கு எல்லா நிலைகளிலும் துணை நிற்கக்கூடிய ஆட்சியாக, சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இதுவரை செயல்பட்டு வருகின்றது, தொடர்ந்து செயல்படும். அந்த நல்ல பணிகளுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கப்படும் என்ற தீர்மானத்தையும் இந்த கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றுகிறோம். மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை அறிவிப்பு செய்கின்றார்கள். சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை சட்டங்களாக மாற்ற வேண்டும் என துடிக்கின்றார்கள். அதையெல்லாம் நாங்கள் தாவேக ஆட்சியின் மூலமாகவும் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை இதுவரை அவங்க நிறைவு செய்யணும். ஏன்னா வார்டு மறுவரையை, தொகுதியை கிட்ட அதிகப்படுத்துறது, தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளை குறைப்பது போன்ற சந்தேகங்கள் இருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளை இந்த வகையிலும் குறைக்கக்கூடாது. அப்படியே அவர்கள் கூட்டுவதாக இருந்தால் இப்பொழுது எந்த சதவீதத்திலே தமிழ்நாட்டுக்கு அந்த தொகுதிகள் இருக்கின்றதோ அதே அளவில் தான் தமிழ்நாட்டுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே முகமாக இருக்க வேண்டும். எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு அநீதி விளைவிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தீர்மானத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்தோம். திமுக ஆட்சியிலையும் செய்தாங்க, அதிமுக ஆட்சியிலையும் செய்தாங்க, தாவேக ஆட்சியிலையும் அதிகப்படியாக நாங்களே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றன அதிகமான திட்டங்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். மற்ற கட்சியில் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அமைச்சர்களாக இருப்பது போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக ஒரு அமைச்சர் இடம்பெற்றிருப்பது என்பது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மொஹல்லா ஜமாத்தோடு இணங்கி செயல்படக்கூடிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உள்ளார்ந்த கோரிக்கைகளை, அவங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் உணர்ந்து எங்களுடைய அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் செய்து அதையெல்லாம் உடனுக்குடனாக அவரே செய்யக்கூடிய விஷயங்களை செய்து வருகின்றார். ஆட்சிக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பணிகளை
ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டு அதிகப்படியான திட்டங்களை தாவேகா ஆட்சியிலே கொண்டு வருவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சர் முழு நடவடிக்கை எடுத்து வருவதை நாங்கள் பாராட்டுகிறோம். போதைப் பொருட்களை தடுப்பதற்கு தாவேகா ஆட்சி கடும் நடவடிக்கைகளை எடுத்தது. அதற்காக வேண்டி எல்லா இடங்களிலையும் சிறப்பு காவல் படையை அமைத்திருக்கின்றார்கள். சிங்கப்பெண் திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் அதிகமான நிதியை வழங்கியிருக்கின்றார்கள். படிப்படியாக போதைப் பொருள் தமிழகத்திலே முற்றிலுமாக தடை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பணிகள் எல்லாம் வேகமாக நடத்தி வருகின்றார்கள். தாவேகா ஆட்சியிலே கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாஜக ஆட்சி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏற்கனவே அவங்க கொண்டு வர்றதாக சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்தை முதல்ல அதற்காக வேண்டி நாடியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். ஃபர்ஸ்ட் கேஸு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். சிஏஏ எதிர்த்து, குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து. இன்னைக்கு கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இப்போ எல்லா கேஸையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட இணைச்சிருங்க. இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்திருக்கக்கூடிய கேஸுகள் எல்லாம் ஒன்றாக விசாரிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலும் கடுமையாக அதை நாங்கள் எதிர்ப்போம். மக்கள் மன்றத்திலும் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம். பாராளுமன்றத்திலும் எங்களுடைய உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஒத்த கருத்துள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும், குறிப்பாக இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எங்களுடைய வலிமையான எதிர்ப்பை சிஏஏ குடியுரிமை திருச்சட்டத்துக்கு எதிராக வலிமையோடு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். குர்பானிக்கு தடையெல்லாம் விதிக்கலைங்க. குர்பானி எங்க கொடுக்கணுங்கிற இடத்தை நிர்ணயிக்க சொல்றாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லா ஊர்லயும் இல்லை. அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லா இடத்துலையும். இன்றைய ஆட்சியாளர் இடத்திலே நாம் சொன்னோம், ஏற்கனவே எங்கெங்கே குர்பானி கொடுக்கப்பட்டு வந்ததோ அங்கே கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் தொடர்ந்து அவர்களை வலியுறுத்தி வருகின்ற காலங்களிலே குர்பானி கொடுப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வோம்.